ஹாய் காய்ஸ் அன்னியாங்க ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகப் சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தானே. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி எடிக், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஜேகப் வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகிருப்பான். பட் அவன் உங்களை விட்டு போகவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். பிகாஸ் அவன் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான். உங்களை மிஸ் பண்ணிடுவானுன்ட்டு அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களை ஹக் பண்ணி அதை சொல்லிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கன்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப்பில் உட்காந்துருக்கிறீங்க. அவன் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி தலை கீழே போட்டுக்கிட்டு அவனோட டியர்ஸ் வந்து உங்கள் தைஸில் விழுகுது. நீங்கள் அவனை அப்படியே ஃபேஸ் ஹக் பண்ணுறீங்க. ஏன் எனக்கு நீ வேணும். சரி, நான் உன் கூட தானே இருக்க போகிறேன். எங்கே நான் போனேன்னு விட்டுருன்னு பயமாக இருக்குடி. எனக்கு உன்னை பார்க்க முடியாது, உன்கிட்ட பேசவே முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே வர முடியுமா? ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளோதானா ஜெகு? என்னை பாரு, இவ்வளோதானா? இப்போ என்னை பார்க்காம இருந்தா, என் கூட பேசாம இருந்தா, நீ என்ன எம்எல்ஏ லவ மறந்துடுவியா என்ன? அப்படி பேசாத, நான் மறக்க மாட்டேன். இல்லை, நான் தான் உன்னை மறந்துட்டு என்னையாச்சும் போயிடுவேன்னா என்ன? உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க, என்னை விட்டுட்டுலாம் போனேன்னா. நானும் அதான் சொல்கிறேன். என்னை விட்டுட்டு நீயும் போக முடியாது, உன்னை விட்டு நானும் போக முடியாது. அப்படி இருக்கையில ஏன் பயப்படுற? இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஸ்ட்ரீட்டில் டான்ஸராக ஏறாத ஆடிஷன் இல்லை. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணலாமா? ஆனால் எனக்கு நீ வேணுமே. உன் கூடயே இருக்கணும் போல இருக்கே. இருக்கலாம் பாஸ். எப்போ இருக்கலாம் தெரியுமா? பெரிய டான்ஸர் ஆகி, பெரிய கேபாப் ஸ்டார் ஆகி, அப்போது நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்மளாம் 2 பேரும் லைஃப் லாங் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இருப்போம்ல. நீ மட்டும்தான் என் லைஃப் லாங் வருவேன். அப்புறம் என்ன? உனக்கு புரியலையா என் நிலமை என்னென்னு? எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் டியர்ஸை வைப் பண்ணி விட்டு அவன் 4 இயரில் போயிட்டு, இப்போ என்னப்பா, என் கூட இருக்க போகிறேன் அவ்வளோதானே, சரி இருந்துக்க. ஆனால் நான் சொல்லிட்டப்பா, ஏதோ இந்த பேங்க் மேனேஜராக இருக்க ஜெய்ஹோப்பை, அப்படி இல்லைன்னா ஒரு டாக்டராக இருக்க ஜெய்ஹோப்பை, ஒரு இன்ஜினியராக இருக்க ஜெய்ஹோப்பை, ஏன் ஒரு லோக்கலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஜெய்ஹோப்போட பொண்டாட்டியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அப்புறம் எனக்கு கேபாப் ஸ்டார் நம்பர் 1 டான்ஸு ஜெய்ஹோப்போட பொண்டாட்டியாக தான் நான் இருக்க ஆசைப்பட்றேன். அப்படின்னா மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் பண்ணிக்க மாட்டேப்பா. எனக்கு என் புருஷன் இப்படி தான் இருக்கணும். இப்போ சொல்லு பயான், இப்போவே சொல்லு, நான் யாரோட ஒய்ஃபாக இருக்கணும்னு? சாதாரண ஜெய்ஹோப்போட ஒய்ஃபாக இருக்கணுமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸில் கையை வச்சு அவன் லிப்ஸில் போயிட்டு, நான் சொன்ன மாதிரி என் புருஷன் இருக்கணுமா? சொல்லு. எனக்கு புருஷன் இப்படி தானே இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். என்னை பார்த்து கேட்கும்போது நீங்கள் கேபாப் ஸ்டார் ஜெய்ஹோப்போட ஒய்ஃபான்னா கேட்கணும். எனக்கு அதான் வேணும். எனக்கு அது மட்டும்தான் ஜெய்ஹோப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகிட்டு, கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜெய்ஹோப் டைமை விடாமல் பார்க்குறான். பிகாஸ் அவன் நாளைக்கு கிளம்புறது. ஸோ இன்னைய டே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். அவனுக்கு ரொம்பவும் முக்கியம் இல்லையா அவங்க கூட இருக்கிறது. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவங்க கூட என்னென்ன ஃபன் பண்ண முடியுமோ அந்த 1 டேயில் அவங்க கூட ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறீங்க. இப்போ ஃபைனலாக கவுச்சில் உட்காந்து 2 பேரும் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. டே, சாச்சா வந்துட்டானா என்னடா பண்ணுறது? இப்போ வரமாட்டான்டி, நான் தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ தான் அவன் வருவான். அவன் ஃபேமிலி அவன் அப்போ தான் கூட்டிகிட்டும் வருவான். இல்லைன்னா சாச்சா வரப்போ நமக்கு ஃபோன் பண்ணிடுவான், நம்ம அப்போ கிளம்பிடலாம். இப்போவே வந்துடணுமா? இப்படி இருக்கும் மயன், இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி கவுச்சில் படுக்க வச்சுக்கிறான். ஜெஹோ, டிவி பார்க்குறது தான் இல்லையா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டில் தலையை வச்சுக்கிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்திருக்கான். நீங்கள் கவுச்சில் படுத்துக்கிட்டு அவன் ஹெட் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க.
நீங்க சிரிப்பீங்க இல்லையா? ஸோ உங்க பாடி வந்து ஷேக் ஆகும் இல்லையா? ஸோ நீங்க ரொம்ப பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜெயோப் ஐஸ க்ளோஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ நீங்க மூவ் பண்ணவும், அவன் அப்படியே ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் செஸ்ட் கிட்ட ஃபேஸ் வச்சிருக்கான் இல்லையா? ஸோ அவனுக்கு செம்மையா ஃபீல் ஆகுது. அப்படியே நிமிர்ந்து உங்கள பார்க்குறான். நீங்க ஜெயோப்ப இன்னமும் அவன் ஹெட் அப்படியே ரஃப் பண்ணி குடுத்துக்கிட்டு, நீங்க டிவி சைடு தான் பார்த்துட்ருக்கிறீங்க. அவங்க கிட்ட வந்து உங்க சீக்ஸ்ல "என்னடா டிவி பார்க்க விடுறா, என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றேன்ல." நீங்க திரும்பி ஜெயகூப் பார்க்குறீங்க. அவன் ஃபோர்ஹெட்ல வந்து உங்க ஐஸ்ல, உங்க நோஸ்ல, உங்க சீக்ஸ்ல, உங்க லிப்ஸ்லன்னு வந்து அவன் விடாம கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்களும் பேக் கிஸ் பண்றீங்க தான் அவன் லிப்ஸ்ல பண்ணும்போது. பட் அவன் லிப்ஸை விட்டு நெக்குக்கு கீழே போறான். நீங்க கிஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு அவனுக்கு ரஃப் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்க நெக்ல வந்து கிஸ் பண்ணிட்டு லைட்டாக சின்னதாக ஒரு பைட் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சுடா? எனக்கு என்னாச்சு ஜீவோ? பையன் எனக்கு உன் கூட ம்? என்ன? ஆம், ஏன்னா அவன் உங்க மேலே இருக்கான் இல்லையா? உங்களால் அவனை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க ஐஸ் டு ஐஸ். அவன் தலையை கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருக்கிறான். ஜியோப் என்னை பாரு. அவனை ஐஸ் டு ஐஸ் பார்க்க வைக்கிறீங்க. என்ன வேணும் உனக்கு? என்- எனக்கு உன் கூட என் கூட ஆம், உன் கூட நான் என் கூட என்ன? உன் கூட எனக்கு அப்படி இருக்கணும் போல தோணுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக எழுந்திரிக்க பார்க்குறீங்க. அவள் அப்படியே புஷ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ உங்களால் எழுந்திரிக்க முடியல. ஜியோப் கையெடு. எனக்கு தோணுது. கையை எடு, நான் எழுந்திரிக்கணும். இல்லை, நீ எழுந்திரிக்க வேண்டாம். இரு ஜியோப், இரு, நான் சொல்கிறது கேளு. அவள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜியோப் ஜியோப், நான் சொல்கிறேன். ஜியோப் ஜியோப், ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறது கேள. ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஃபேஸை மட்டும் அப் பண்ணுறீங்க. அவன் ஃபுல் பாடி உங்கள் பாடி மேலே தான் இருக்குது. சாரிடி. எதுக்கு? எனக்கு பிடிக்கலையா? ம், யார் சொன்னா எனக்கு பிடிக்கலன்னு? அதான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படி இல்லை, உனக்கு இப்போ தோணலையா? என் கூட தோணுதுதான். அப்புறம் ஏன்? சேவோ, நீ இப்போ எப்படி தெரியுமா இருக்க? என்னை விட்டு போயிருன்ற பயத்தில் தான் இருக்க. அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது. இல்லை, நான் உன் மேலே வச்சிருக்க லவ்வில் தான் இப்படி தோணுது. எனக்கு தெரியும். சரி, என் மேலே வச்சிருக்க லவ்வில் தான் உனக்கு இப்படி தோணுது. ஆனால் இந்த செகண்ட் இது நிஜமே உனக்கு வேணும்னு தோணுதா? ம், ஆனால் இது தப்பு இல்லையா அப்படிங்கிறீங்க. அவங்களே பார்த்துட்டு இருக்கா. நமக்கு என்ன வயசாகுது? ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கோம். ம், நீ என் பொண்டாட்டி தானே? அப்போது இது எப்படி தப்பாகும்? அவங்க பொண்டாட்டி தான் பாஸ். ஆனால் இது கரெக்டான வயசு இல்லை. சரியா? ஒன்ஸ் நீ இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னால் இது இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. உனக்குன்னு பெரிய ஃப்யூச்சர் இருக்கு, அதை பார்த்துக்கோ. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிக்க பார்க்குறான். அவன் ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில், அவன் சீக்ஸ்ல எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குற? இல்லை, ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறியே. பண்ணுறதே நீயே பண்ணிடுற. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னு கேட்டால் அது இதுன்னு பேசிடுற. அதான் பார்க்குறேன். லிமிட்டாக இருந்தால் எதுவுமே தப்பு கிடையாது. லிமிட்டானா லிமிட்டாக தான்.
சொல்லுடி, அந்த அளவுக்குனாச்சும் நான் பண்ணிக்குவேன்ல. உனக்கு இப்போ என்ன? நீ ஆகணும் அவ்வளோதானே? சொல்லிமிட்டா கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் இயர்ஸ் கிட்ட போகிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே லேண்ட் ஆகுறான். இயர்ஸு, நோஸு, சீக்ஸு, ஃபேஸு, பாடியில் அவன் கிஸ் பண்ணாத ப்ளேஸே கிடையாது. நீங்களும் அதே மாதிரி தான் ஜெய்கோக்கு அந்த அளவுக்கு ஒரு லவ் கொடுக்குறீங்க. ஃபைனலாக கிஸ் பண்ணி முடிச்சுட்டு 2 பேருமே சின்ன க்யூட்டான ஸ்மைலோட ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அவனோட அந்த ஹக். தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த மிஸ்ஸிங்கான வேர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜெய்கோ பிகிட் முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவன் கூட நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே அழகாக சின்ன சின்ன பசங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட ஹக் பண்ணி அப்படியே ரொம்ப அழுது அப்படியே சென்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்கோக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் அவ்வளோவா இல்லையா, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு நிற்கிறான். அங்கேருந்து மியா வரா. அவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு மியாவை பார்க்க வரான். என்ன மியா நீ மட்டும் வர? டேய், உன்னை பார்க்குறதுக்கு வந்துட்டு இருந்தேன்டா, ஒரு நிமிஷம் இருமியான்னு சொல்லிட்டு ஓடுனவ தான். நீ போய்கிட்டே இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு அதோட அவ்வளோதான், ஆளே காணும். என்னடி சொல்கிற? அவளுக்கு தெரியும் தானே இன்னைக்கு? அவளுக்கு தெரியும்டா, 2 பேரும் உன்னை பார்க்க தான் வந்தோம். இடையில ஏதோ சின்னதாக மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடுனாடா. ஜெய்கோ சொல்லுங்க டாட், இங்கே வா மியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போகிறான். எங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை, தெரியும்ல. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும், புரிஞ்சுதா? டாட், நான் கண்டிப்பாக சக்ஸஸாக வருவேன். ஃபெயில் ஆகிட்டா டாடி என்னை நம்புங்க, அதுக்கப்புறம் உன்னோட விஷ். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மியா கிட்டே போகிறான். அவனுக்கு சுத்தமாக அவங்க அம்மா கிட்டே சரி அவங்க அப்பா கிட்டே சரி பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. மியா எப்படி வருவா? மியா ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிகிட் சிஓ தான் கூப்பிட்றாங்க. அவனும் மியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். கொஞ்சம் பாண்ட் பேப்பர்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ பேரண்ட்ஸ்கிட்டே சைன் வாங்கிட்டு அவங்கள சிக்னேச்சர் பண்ணி கொடுக்கும் இல்லையா, ஸோ அதே சைன் வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டு இருக்கும்போதே எட்டி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டீங்க சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு வரான். ஜெய்ஹோப் இந்த பேப்பர்லேயும் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. டக்குன்னு அதையும் வாங்கி உங்களை பார்த்துக்கிட்டே சைன் பண்ணி கொடுத்துட்டு அவன் வெளியில் வரான். எங்கடி போய் தொலைஞ்ச நீ? சொல்லு. இல்லை ஜெய்ஹோப், இரு ஒரு நிமிஷம் இரு. ஏண்டி இன்னைக்கு கூட லேட்டாக வருவியா? இரு திட்டாதடா. ஃபஸ்ட்டு மியா கொஞ்சம் வாட்டர் கொடு. இல்லை நான் ஓகே தான். டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறீங்க. என்னதுடி? பிரிச்சு பாரு, உனக்காக தான். இதை மிஸ் பண்ணிட்டேனா ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஓடி போனியா? நான் ஓகே தான், இதை பிரிச்சு பாரு. அவன் அங்கனே பிரிக்கிறான். லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிறிஸ்டல் டைமண்ட் மாதிரி 2 ஹார்ட் ஷேப் இருக்குது. லைட்டான பிங்கில் அப்படியே லைக் டைமண்ட் மாதிரி அப்படி இருக்குது. என்னடி இது? 2 ஜாயின் பண்ணு அப்படிங்கிறீங்க. அவன் 2 அட்டாச் பண்ணுறான். உள்ள ஒரு கப்புள்ஸ் உட்காந்து கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது லைட் செட்டிங்கோட. பிகாஸ் அந்த 2 ஹார்ட்டுமே அட்டாச் ஆகுறப்போ அது பயங்கரமாக லைட்னிங்காக இருக்குது. அப்படியே அவன் பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் க்யூட்டான ஒரு இன்னசென்ட்டான ஸ்மைல் உங்கள் ஃபேஸில். பிடிச்சிருக்கா? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போல்லாம் எங்கள் ஞாபகம் வருமோ அப்போல்லாம் இதை பாரு, உன் கூட எப்போதுமே இருக்கணும், சரியா? அப்படிங்கிறீங்க. வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். மூச்சு காற்று கூட போக முடியாத அளவுக்கு அப்படி ஹக் பண்ணிவிட்டு உங்கள் இயர்ஸில் லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஜியூ. உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்கடா, நகருடா ப்ளீஸ் டி, ஹக்கை பிரேக் பண்ணாதடி. லவ் யூடா, லவ் யூ ஐம். சரி கொஞ்சம் நீ நகரு அப்படின்ட்டு அவனை நீங்கள் பிரித்து விட்டுட்டு ஜெய்கோப்போட அம்மா அப்பா பார்க்குறீங்க. அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப பூவர் கேர்ள் இல்லையா, உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பவ் பண்ணிவிட்டு சரிடா டைம் ஆச்சுல நீ கிளம்பு வயன், நான் எப்பெல்லாம் எனக்கு கால் பண்ண முடியுதோ நான் அப்போல்லாம் உனக்கு தான் பண்ணுவேன். எங்கேயுமே போயிடக்கூடாது, சரியா? என்கிட்ட நீ பேசிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும். சரி ஜெய்கோ, உங்ககிட்ட பேசாமல் நான் எங்கே போயிட்டு போகிறேன்? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை மட்டுமே நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு லீவ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உன்னை பார்க்க வந்துடுவேன், சரியா? சரி பையன், எனக்காக வெயிட் பண்ணுவல்ல? கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே போ. பாய் மியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மியாவுக்கு ஒரு ஹக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்த மாதிரி டியரி ஐஸோட அவன் விக்கெட்குள்ளே போகிறான். நீங்கள்
அடுத்த செகண்ட் திரும்பி அழுக ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. உங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. மியா தான் உங்கள அவ்வளோக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகப்போட அந்த ட்ரெயினிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு as usual எப்போதும் போல் உங்கள் ஒர்க்கு, உங்கள் ஸ்கூலு, பிகாஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியையும் பார்த்தாகணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே டேஸ் போகுது. ஜேகப் கிட்டேருந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸ் தடவை தான் காலே வருது. அவன் போயிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுது. 2 டைம் மட்டும் தான் உங்களுக்கு கால் வரும். அதுவும் அந்த பொக்கே ஷாப் இருக்கு இல்லையா, அந்த அஜிஸ்ரீக்கு தான் கால் பண்ணுவான். அங்கேருந்து தான் உங்கள்கிட்ட பேசுவான். அதுவும் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் தான் பேச முடியும். அந்த ஃபோனுக்காக நீங்கள் 6 மாதமாக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இப்படியே உங்கள் ஹையர் ஸ்டடி போய்கிட்டு இருக்குது. இந்த சைடு ஜேகப்க்கு ட்ரைனிங் 2 பேருக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் அந்த டிஸ்டன்ஸ் லவ் இருக்கு இல்லையா, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லையா? அதை 2 பேருமே அனுபவிக்கிறீங்க. இருக்க 2 பேருக்குமே காதல் கூடிக்கிட்டே தான் போகுது. இப்படியே டேஸ் போகுது. இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜேகப் கிட்டேருந்து ஃபைன் டே உங்களுக்கு கால் வருது. சொல்லு ஜேகப். என்னடி தங்கம் பண்ணிகிட்ருக்க? ஏய், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கே, என்ன விஷயம்? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஜேகோப். வந்துட்டா ஆரம். சரி நீ போ ஜேகோப். ஏய் இருடி, நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க வேற எதுக்கும் கூப்பிடுறாங்க போல இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டா? என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. வாவ்! எப்போ? இன்னொரு 3 டேஸில். நிஜமாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரீட்டு எங்கே டான்ஸ் ஆட போகிறான் எல்லா டைமிங்கே அவங்கள்ட்ட சொல்கிறான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மூமெண்ட்காக அவன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அதை கேட்கல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வயன், நான் ஸ்டேஜ் ஏறுறப்போ நீ கண்ணு முன்னாடி இருக்கணும், சரியா? நான் டிக்கெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், உங்ககிட்ட கொடுக்கவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவல்ல? கண்டிப்பாக வந்துடுவேன். வராமல் அதுவும் நான் இல்லாமல் நீ ஸ்டேஜ் ஏறுவியா? அதெல்லாம் மாட்டல்ல. ஸோ நான் கண்டிப்பாக இருப்பேன் ஜெய்ஹோப். பயன், நீ நிஜமாக வந்துடுவல்லடி? நிஜமாக வந்துடுவேன் ஜெய்ஹோப், என்னை நம்பு. எங்கேயும் வேலை இல்லைன்னு ஓட மாட்டல்ல? இல்லவே இல்லை. நான் உன்னை விட்டால் யார் எங்கடா போவேன்? இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? பயன், இந்த கொஞ்ச நாள் மட்டும்தான். நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டா நான் எப்படியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆயிடணும்டி. டே, இப்போ இதை தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இப்போ மட்டும் இல்லடி, எப்போவுமே என் தாட், நான் எவ்ரி செகண்ட் ஆடும்போதெல்லாம் உன்னை மட்டுமே மைண்டில் வச்சு உனக்காக மட்டுமே தாண்டி டான்ஸராக வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். லவ் யூ டி பொண்டாட்டி. ஜெய்ஹோப். வந்துட்டாரு. வைன் நான் கிளம்புறேன். நீ நாளைக்கு எனக்கு பிக்கெட்டுக்கு முன்னாடி வந்து பாரு, நான் டிக்கெட் கொண்டாந்து தரேன். ஏய், என்னை அலோவ் பண்ணுவாங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டி, அதனால நான் உன்னை பார்க்க வரேன். இங்கே முன்னாடி மட்டும் வந்துரு, சரியா? ஃப்ரெண்டுக்கு வந்துரு, பேக் சைட் போயிட்டாத. ஓகே ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு மியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. மியா கிட்ட உங்கள் ஹாப்பினஸ் அப்படியே ஷேர் பண்ணுறீங்க. நிஜமாவாடி? நிஜமா தானா? சூப்பர் ரீ. எப்போ? என்ன 3 டேஸ்லையா? மியா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, என்னை ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லு, பண்ணிட்டா போகுது. கையை பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இழுத்துக்கிட்டு ஓடுறீங்க அவளை. அம்மா தாயை முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் முன்னாடி நிற்கிறீங்க. என்னடி வாங்க போகிறோம்? ஏதோ இதை தான் அப்படிங்கிறீங்க. ஜேகப் ஆசைப்பட்டிருப்பான் இல்லையா ஒரு ஷூ, அதை வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுவும் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக. மியா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கா. என்னடி விளையாடுறியா? நம்மளை கடைக்குள்ளேயே விட மாட்டானுங்க தெரியுமா? வா போகலாம், நார்மலாக ஷூ எடுத்து கொடுக்கலாம், அப்புறமேலே வேணால் பெருசாக எடுத்து கொடுத்துக்கலாம். ஏய், அடி வாங்குவேன், எனக்கு தெரியாது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆட போகிறான், எனக்கு இந்த ஷூ தான் நான் வாங்கி கொடுப்பேன். நீ வா, நம்ம போய் வாங்கலாம். ஏய், ப்ரைஸ் டேக்கை பாருடி, $86,000. சும்மா இல்லடா, $86,000. சாமியும் வரையா போயிடலாம், வாங்கியே ஆகிறோம். இப்போல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். பைசா இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. ஏன் எது உனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு? சொல்லு, ஏது? என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? இவ்வளோ பணம் ஏதுடி? இரு ஏன் பயப்படுற? உனக்கு தான் தெரியும்ல, எனக்கும் ஜேகப்க்கும் மேரேஜ்க்காக சேவிங்ஸ் பண்ணேன்னு. ஆமாம், அதை எடுத்தேன். அப்புறம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தென் இந்த மந்த்து ஒர்க்கு இருக்குல்ல. ஏண்டி, இன்னொரு பார்ட் டைம் பார்த்தியா? இந்த மந்த் ஒர்க் பண்ண எல்லா சேலரியுமே எடுத்து போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 90,000 கிட்ட வந்துருச்சு தெரியுமா? அடி பாவி. ஏய், விளையாடுற நீ? இந்த ஷூவெல்லாம் வேண்டாம்,
அவனுக்கு வேற ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலாம். வா போலாம். இங்கே பாரு, ஜியோ ஆசைப்பட்டான்ல, அவனுக்கு நான் அதை பண்ணி அவன் நாளில் வாங்க போகிறேன். நீ என்னை ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? விளையாடுறது வயன், நான் சொல்கிறத கேளு. இங்கே பாரு, அது எல்லாமே உன் ஃப்யூச்சருக்காக, உனக்கு ஜேகப்காக நீ ராப்பகலாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. வேண்டாம், வா. இங்கே பாரு, நான் அவனுக்கு தானே பண்ண போகிறேன். இல்லைனாலும் இது எங்கள் மேரேஜ்க்காக தானே போகுது. அதை நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு அந்த ஷாப்பில் கூட்டிகிட்டு போகிறீங்க. செக்யூரிட்டி உங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் அடித்து பிடிச்சி உள்ளே போயிடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஷாப் கீப்பர்கிட்ட தான் போகிறீங்க. என்ன மேம்? எஸ், what do you want? எங்களுக்கு இந்த ஷூ வேணும், நாங்கள் இதை வாங்கலாமா? பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய் அந்த ஷூவை கையில் எடுத்து பார்க்குறீங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. இதை மட்டும் ஜெயப் போட்டு ஆடுனான்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஜெயப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பான். அதுக்கு நீ சும்மா இருமியா, எதுவுமே நீ சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்கவும் வேண்டாம். இதை எனக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீட்டுறீங்க. அந்த ஷாப்கீப்பரும் வாங்குறான். இடையில ஒரு ஹேண்ட் வந்து மறைக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மேன் கொஞ்சம் கோட் சூட்டெல்லாம் போட்டு பயங்கர ரிஷா அப்படியே பிஹேவ் பண்ணிட்டு நிற்கிறாரு. சார், ஏன் கையெடுங்க, இந்த ஷூவை பேக் பண்ணுங்க. நீங்கள் அதை ஷாப்கீப்பர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் அதை கை நீட்டி வாங்குறாரு. சடனாக அந்த பர்சன் பார்த்துட்டு, உனக்கு அறிவில்ல? சார், என்னாச்சு? இந்த பொண்ணுங்க இதை வாங்க தானே வந்திருக்காங்க. வாங்க வந்திருக்காங்களா? இதுங்க பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸும் இதுங்க ஆளும், ஃபஸ்ட்டு இதை நீ உள்ளே விட்டுருக்கக்கூடாது. எப்படி நீ உள்ளே விட்ட? ஆனால் சார், அந்த பொண்ணுங்க ஷட் அப். இங்கே பாருங்க கேர்ள்ஸ், என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் யார்? நான் தான் அந்த ஷாப்போட மேனேஜர். எதா வேணாலும் இருந்துட்டு போங்க. எங்கள் ஒயனுக்கு அந்த ஷூ பிடிச்சிருக்கு, நாங்கள் அதை வாங்க போகிறோம். உன் பேர் என்ன? என் பேர் மியா. உன் பேர்? என் பேர் ஒயன். நீங்கள் 2 பேரும் இந்த ஷூவை வாங்க போகிறீங்க. ஆமாம், வாங்க போகிறோம். என்ன மியா? ஆமாம் ஒயன், வாங்க தானே போகிறோம். நம்ம செக்யூரிட்டியை கூப்பிட்றியா? வெளில போகிறீங்களா? எதுக்கு எதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்றீங்க? இந்த ஷூவோட வர்த் என்ன தெரியுமா? $85,000. இதை நீங்கள் வாங்க போகிறீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஆளும் சைஸும் ட்ரெஸ்ஸிங்கும். நீங்கள்லாம் $5 செப்பல் போட்டு நடக்கிறதே பெரிய விஷயம். $85,000 நீ ஷூ வாங்க இந்த கடைக்குள்ளே வந்திருக்க. இது எவ்வளோ பெரிய கடை தெரியுமா? நீங்கள் வர கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளோ ரிச்சானவங்க தெரியுமா? இப்படி உள்ளே வந்து திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஹலோ சார், என்ன பேசுகிறீங்க? எங்கள்கிட்டையும் பைசா இருக்குது, நாங்களும் வாங்குவோம், எங்களாலேயும் முடியும். ஒன்றும் சொல்லக்கூடாது. அவன் திரும்பி பக்கத்தில் நின்ற ஷாப்கீப்பரை ஓங்கி ஒரே அறை தான். உங்களுக்கும் மியாவுக்கும் செம்ம பயமாயிடுச்சு. அப்படியே பயந்த வாக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. மரியாதையாக இது 2 வெளியே துரத்திடு, இல்லை உன் வேலை போயிடும். ஏதோ அனுப்புகிறேன் சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏன் அந்த ஷூவை வாங்கக்கூடாது? நான் தான் பில் பே பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா. ஐயோ, இதுங்க தொல்லை. இங்கே பாருமா, இது ஒரே பீஸ் தான் இருக்குது. பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சேல் கிடையாது. ஆனால் நீங்கள் சேல்னு தானே போட்டிருக்கீங்க. ஆர்டர்னு சொல்லி எந்த டேக்குமே நீங்கள் அதில் போடலைல்ல. அப்போ நான் தானே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தானே நீங்கள் கொடுக்கணும். ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டாரு. போதுமா? கிளம்பு ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு அந்த ஷூ வேணும்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வெளியில் போறியா இல்லையா? டே, வெளில பிடிச்சி அந்த தள்ளுறா அப்படிங்கிறாரு. அவனும் உங்களை ரொம்ப கைண்டடாக அவர் கொஞ்சம் பார்த்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. நீங்கள் அந்த ஷூவே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அந்த ஷாப்கீப்பர் உள்ளே போயிட்டு, என்னடா பார்க்குற? சார், அந்த பொண்ணு பைசாலாம் வச்சிருக்குன்னு சொன்னுச்சு, அதான். பைசா வச்சுருந்தா வாங்க விட்டுருவியா? நம்ம என்ன போகிற வரவங்களுக்கு ஷூ விற்றுக்கிட்டு இருக்கிறோமா? எவ்வளோ பெரிய பிராண்ட் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு இதுக்கு அம்பாசிடராக ஆட் கொடுத்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். போய் லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் இது வாங்கி போட்டால் நாளைக்கு என்ன நினைப்பாங்க? யார் வேணாலும் இந்த ஷூவை வாங்கலான்ற ஒரு தாட் வந்துடும். இது பிஸ்னஸ் மைண்டு. இப்படி தான் யோசிக்கணும். அவங்களால வாங்க முடிஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஆலை மண்டையும் பாரு, அதுகளை என் ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்க மாதிரி இருக்குது. அந்த ஒரு பொண்ணுனாச்சும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. என்னோட பற்றியா ஷர்ட்டு பேண்ட்டு அதுவும் கிழிஞ்சு போயிட்டு எப்படி நிற்கிது. இதெல்லாம் கடைக்குள்ளே விட்டால் நாளை பின்ன யாரோட நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. சாரி சார், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு அந்த ஷூவை மறுபடியும் இருந்த இடத்துல வைக்கிறாரு. நீங்கள் வெளியில் நின்று அந்த ஷூவை ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அதை ஜேகப்காக வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஏன் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ மியா தான், வாடிவான் நம்ம போயிடலாம். மியா, எனக்கு அந்த ஷூ வேணும் மியா.
சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறா. நீங்க அந்த ஷோவே பார்த்துட்டு போறீங்க. ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். And this is a bye from BTS Dream Talkie 2.0. Tata bye bye. See you. Love you all.